அதிக அடுப்படில் முளை கட்டுறது ஈஸியாக எப்படி முளை கட்டலாங்கிறத பாருங்கள். அக்கா இது பாசி பயிறு வடிய விட்டுருக்குறேன் உள்ள பச்சை பயிறு. இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து நேற்று மார்னிங்கு ஒரு 9 o'clock போல் ஊற வச்சேன். நைட்டு ஒரு 10:30 11க்கு படுக்க போகும்போது நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே இதில் வடித்து விட்டுட்டேன். அந்த பாத்திரத்தில் இந்த மூடியை வச்சு அப்படி மூடி தூக்கி அப்படியே வடிய விட்டுட்டேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா எப்படி முளை வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்மளுக்கு டப்பர் வேறு தேவை கிடையாது, ஃப்ரிட்ஜு தேவையில்லை. துணியில் வண்டு கட்டி அதை தண்ணியை வடிய விட்டு தொங்க விடணும். இதுக்கு முன்னாடி அக்கா அப்படி தான் செஞ்சேன். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது சிம்பிளான மெத்தடு, ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம முளை கட்டிட்டு எந்த பயிர்னாலும் இப்படி முளை கட்டிடலாம். கட்டிட்டு என்ன பண்ணாலும் பயிர் நல்லா ஊறினா தான் அந்த மாதிரி முளை கட்ட முடியும். கட்டிட்டு டெய்லி ஒரு 2 ஸ்பூனு ஒரு நாளைக்கு எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வெறும் வயித்துல சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லது. இதே மாதிரி ஈஸியாக முளை கட்டி அக்கா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக முளை கட்டுறது எப்படின்னு பார்த்துட்டு இதை பாருங்கள், கையில் ஒரு போட்டு தண்ணி கூட ஒட்டலை. இதை அப்படியே நம்ம டப்பரில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக முளை கட்டுறது நம்மளுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். தண்ணியை வடித்து விட்டுட்டோம்னா மார்னிங் எடுத்தாலே எவ்வளோ முளை வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் முளைச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பாக்ஸு கரெக்டாக வந்திருக்கு அக்காவுக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா டைட்டாக மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டெய்லி ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. இதில் வந்து நம்ம குருமா பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், புளிக்குழம்பு பண்ணலாம், அப்புறமா நம்ம தோசை செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம இப்படி முளை கட்டி உள்ளே வச்சிட்டோம்னா ரொம்ப 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 ஈஸி. இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நல்லா தண்ணியை ஊற வைங்க. காலையில் நைட்டு தண்ணியை வடிகட்டுறதுக்கு பாத்திரத்தில் சாதம் வடிகிற மாதிரி வடிய விட்டுற வேண்டியதான். காலையில் எடுத்து பார்த்தா முளைச்சிரும். தேங்க்யூ.